வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் பொதுவாக ஆன்லைனில் வந்து லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பேன் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு. ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட் வச்சு மட்டும் நம்ம ஆன்லைனில் வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து அப்படி தான் வந்து லோன் கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிபில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறோமா, நம்ம எந்த அளவுக்கு பேங்க்கில் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளுடைய பேன் கார்டில் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அப்படி அப்டேட் ஆகும்போது அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க வந்து கரெக்டாக லோன் கொடுத்தா கரெக்டாக ரீபே பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளோட அந்த இது கட்டக்கூடிய அந்த இது எவ்வளோ இருக்கோ, தகுதி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எலிஜிபிள் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் எடுக்கிற லோனை வந்து ரீபே பண்ணாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து அதை எவ்வளோ நாள் கட்டாமல் விட்டுறீங்களோ அத்தனை வரைக்கும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த டே கட்டும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் வந்து நீங்கள் அது வந்து நீங்கள் கட்டுற மாதிரியே வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம இப்போ உங்களுடைய சிபிலை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த லோனை வந்து கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லோன் அப்ளிகேஷன் நேம் வந்து பேமி இந்தியா. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஸோ எவ்வளோ லோன் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, கட்டுறதுக்கான டைம் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷனை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா வந்து இதோட டவுன்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூஸுமே வந்து 4.2 அப்படிங்கிறது வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு குட் அப்ளிகேஷன் தான், எல்லாருக்குமே லோன் வந்து கொடுக்குறாங்க, எல்லாருமே கரெக்டாக ரீபே பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த விஷயம்லாம் வந்து குறிக்குது. இப்போ நம்ம அபவுட் திஸ் ஆப் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அண்டு பேங்க்கு ப்ரொவைடிங் குயிக் கேஷ் லோன் ஃபார் சேலரி அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க RBIயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் லோன் கொடுக்க எலிஜிபிள் அப்படின்னா சேலரி அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் கொடுக்குற மாதிரியான சிஸ்டம் வந்து இவங்க வச்சுருக்கிற வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேமி லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர்லெஸ் ப்ராசஸ், அதாவது நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் ஃபோட்டோ எதுவுமே எடுத்து அனுப்ப தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அதில் இருக்க டாக்குமெண்ட்டில் இருக்க நம்பர் மட்டும் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதிலே அவங்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிள் லோன் அமௌண்ட் வந்து கொடுத்துறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து லோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்குமே வந்து தனியாக வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு லோன் எடுத்தாலும் சரி, அது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான 5000 10,000 அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்லேயும் அது இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மற்றவங்களை கம்பேர் பண்ணங்காட்டியும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்பார்டபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் டென்யூர்னு சொல்லி போட்டிருக்காங்க. லோன் டென்யூர்னால் வந்து நீங்கள் கட்டக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 24 மாதம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக் லோன் அப்ரூவல் அண்டு டிஸ்புர்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து உடனே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் உடனே இப்போவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போவே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குமே அந்த லோன் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப் டு 10 lakhs வரைக்கும் வந்து நீங்கள் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். 2000 3000 5000 10,000 20,000 50,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க.
அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னுமே வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த அபவுட் செக்ஷனை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய லேண்டிங் பார்ட்னர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 ஒரு 6 லேண்டிங் பார்ட்னர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வந்து லோன் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறவங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஓவராலாக ஒருத்தங்க இல்லாட்டினாலும் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு லோன் கொடுக்குறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுல்லட் லோன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரே ஒன் டைமில் நீங்கள் ரீபே பண்ண போகிறீங்க, ஒரே மாதத்தில் ரீபே பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது 90 நாளில் நீங்கள் ரீபே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10,000 எடுக்கும்போது உங்களுக்கு 936 ரூபா தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து டேர்ம் லோன் வந்து இப்போ நீங்கள் 30,000 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 33,588 ரூபா ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ஃபில் பண்ணோடனே அதோட வெரிஃபிகேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் நம்ம அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் பர் கேஒய்சி பர்பஸ்க்கு வந்து. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த ரெண்டு டீட்டெயில் மட்டும்தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி நம்ம முன்னாடி சொன்னது போல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஆப்பில் ஷோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எந்த அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுற ஆப்ஷனை வந்து இ-நேச் மேண்டிட்ரி வந்து ஆப்ஷனை வந்து நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே ப்ராசஸ் அதுவே எல்லாமே வந்து பண்ணிக்கும். பண்ணி முடித்தோடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இந்த ஒரு வெப்சைட்டையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர்லேயும் போயிட்டு இந்த அட்ரஸை விசிட் பண்ணி கூட நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி உங்களுக்கு லோன் எலிஜிபிள் தேவை அப்படின்னாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரைவசி பாலிசியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம வேலிட் டாக்குமெண்ட் அண்டு சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து நம்ம வேலிடாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த 2 டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக்காக இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கணும். அப்போ தான் அதை ஆன்லைனில் கரெக்டாக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்ததாக இருக்கணும். நீங்கள் வந்து அடுத்தவங்களதெல்லாம் வச்சு நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் லோன் அப்ரூவல் பண்ணுற டயத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஓடிபி அதாவது செல்ஃபி வெரிஃபிகேஷன்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்தவங்களதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களது சொந்த டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேலிட் டாக்குமெண்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த மேலும் இந்த பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2017 அப்ளிகேஷன் யூஸ் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் அப்டேட் வந்து அக்டோபர் 2025 23 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்னது போல் கிட்டத்தட்ட 5 லட்சம் டவுன்லோட்ஸ் 50 லட்சம் டவுன்லோட்ஸ் மேலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆண்ட்ராய்டு 6.0 வச்சுருந்தாலே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக நம்ம இப்போ வந்து அந்த அபவுட் செக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி லோன் எந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம்.